சம்பா கோதுமையில் ஒரு வெஜிடபிள் கிச்சடி பண்ணலாங்களா? அதுக்கு கேரட், பீன்ஸ், பட்டாணி, புதினா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாவை இப்படி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புதினாவும் இருக்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா வாசனை வேணுன்றவங்க பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். இல்லைனா வெறும் கடலைப்பருப்பு போட்டு தாளித்தாலே இந்த கிச்சடி ரொம்ப நல்லா டேஸ்டியாக வாசனையாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு போட்டு தாளித்து அது செவந்த உடனே வெங்காயம் இதில் இப்போ போட்டுருங்க. வெங்காயம் ஒரு அரை பதத்துக்கு வதங்கினா போதும். அப்புறம் அதில் புதினா அது போட்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இப்போது காய்ங்கெல்லாம் ஒன்று ஒன்றா போட தொடங்கிடலாம். அதுக்கு முன்னே பச்சை மிளகாவை சேர்த்துருங்க. பச்சை மிளகா கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கப்பட்டோம். அது ஆன உடனே அரிஞ்சு வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் போட்டுருங்க. உருளைக்கிழங்கு பிடிக்கிறவங்க உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ இதிலே கடைசியாக தக்காளி போடுங்க. முதலே தக்காளி போட்டுறாதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நிதானமாக வதக்குங்க. முடிஞ்ச அளவு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிறதுக்கு பாருங்கள். அப்போ தான் கருகிடாமல் நல்லா வெந்து மட்டும் வரும். இல்லை மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு சம்பா கோதுமை எடுக்க போகிறீங்கன்னா 3 டம்ளர் தண்ணியை பக்கத்தில் இன்னொரு பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணிவிடுங்க. அப்போ குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். இல்லைன்னா அப்படியே டைரெக்டாகவும் 3 டம்ளர் குக்கரில் ஊற்றி கொதிக்கட்டோன்னு விடலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துருங்க. உப்பு போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா சம்பா கோதுமையை அதில் இப்போ கொட்டி நல்லா கலரி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில் வெயிட் போட்டு குக் ஆகட்டும்ன்ட்டு விடுங்க. இது மூடுறதுக்கு முன்னே நெய் 1 ஸ்பூன் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை இப்போ குக்கரை மூடிடுங்க. 10 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போது நல்லா வெந்துட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறதுனால அடி பிடிக்காது. கொஞ்சம் ஹையாக இருந்துச்சுன்னா அடி பிடிச்சி காந்தல் நிறைய இருக்கும். காந்தல் விரும்பாதவங்க சாஃப்டாக இருக்கணுன்றவங்க இப்படியே பண்ணி கொத்தமல்லி சேர்த்து இறக்குனா கிச்சடி ரெடி.